சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆவணி மாதம் 19ஆம் நாள் செப்டம்பர் 4 வியாழக்கிழமை. இன்று முழுவதுமே துவாதசி திதி, உத்திராட நட்சத்திரம். இது சூரியனுடைய நட்சத்திரங்க. சரிங்களா? அப்போ சூரிய வழிபாடு மிக மிக சிறப்பு. இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும், மதியம் 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும். சூலம் தெற்கு. தைலம் அதாவது எண்ணெயை கோவிலுக்கு தானமா கொடுத்துருப்போங்க. மேஷம் தொழில் சார்ந்த எண்ணங்கள், தொழில முன்னேற்றங்கள், புதிய புதிய முயற்சிகள், உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக ஒரு சிறப்பான நாள். தாயின் மீது பாசத்தை பொழியக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைது. துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபம் எதிர்பாராத தனவரவு இன்று உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய முயற்சிகள் மூலமாக தொழிலில் வியாபாரத்தில் லாபத்தை பார்ப்பீங்க. அப்பாவுடைய சொத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக அந்த சொத்து உங்களுடைய கைகளுக்கு சேரக்கூடிய ஒரு நாள் என்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. இன்னைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க. மிதுனம் எதிர்பாராத ஒரு தனவரவு இன்னைக்கு இருக்கு. நீங்க ஒரு இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்சூரன்ஸ் ஃபுல் கவர்ட் ஆயிட்டு ஃபுல்லா எல்லாம் முடிஞ்சிட்டு அமௌண்ட் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களே ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மிக பெரிய ஒரு தொகைக்கு உங்ககிட்ட ஒருத்தர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பாரு. அப்போ எதிர்பாராத ஒரு தனவரம் இன்னைக்கு இருக்கு. உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாகவே லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அதே நேரத்துல அந்த திறமையான பேச்சுக்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுது. இன்னைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க. கடகம் நண்பர்களுக்காக உதவிகள். நண்பர்களுடைய உதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளுங்க. ஓகேங்களா? நண்பர்கள்ட்ட சில விஷயங்கள் எல்லாமே நம்ம கேட்டுப்போம், சில உதவிகள் கேட்டுப்போம் இல்லையா? அந்த உதவிகள் எல்லாமே தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இன்று முழுவதுமே ரொம்ப அழகா எல்லா வேலையும் பார்ப்பீங்க. ஆளுமை திறமை வெளிப்படும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்மம் ஒரு பயணம் இன்னைக்கு இருக்குங்க. அது ஒரு தொழில் சார்ந்த ஒரு பயணம், உங்களுடைய வேலை சார்ந்த ஒரு பயணம், எதிரிகள் மூலமாக தொல்லைகள். இன்னைக்கு பழைய உணவுகளை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். புதுசா ஒரு இடத்துல போய் சாப்பிடுற மாதிரியான சூழல் இருக்கும். அப்போ கரெக்டா கவனமா பார்த்து சாப்பிடுங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று முழுவதுமே மனதில் நினைத்த காரியங்களில் வெற்றிகள், தொழிலில் லாபங்கள், தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள். சரிங்களா? புதுசா ஒரு இடத்துக்கு போய் மீட் பண்ணி பேசுவீங்க. அந்த இடத்துல எதிர்பாராத ஒரு லாபகரமான ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கும். மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா? பயணங்கள் இருக்கு. தொழில் சார்ந்த ஒரு பயணம் இன்னைக்கு போவீங்க. உங்களுடைய தாயின் மீது அதிகப்படியான அன்பு இன்னைக்கு வெளிப்படும். சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளின் மூலமாக வெற்றிகள் தேடி தரக்கூடிய மிக மிக ஒரு சிறப்பான நாள். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல சில முயற்சிகள் எடுப்பீங்க. பொதுமக்களுக்காக சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. இதன் மூலமாக உங்களுடைய பெயரும் புகழும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் எல்லாரும் போடுவீங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய திறமையான பேச்சுக்களின் மூலமாக எதிர்பாராத ஒரு தனவரவு இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா? நீங்க ஒரு இடத்த இன்டர்வியூ போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு அழகா பேசுவீங்க. நீங்க நினைச்சிட்டு போவீங்க, இந்த வேலை நமக்கு எப்படி கிடைக்குமோ கிடைக்காதோ, இல்ல அப்படின்னா யாராவது ஒரு ரெக்கமெண்ட் வந்திருப்பாங்க, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு டவுட்ல போவீங்க. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் வெளிப்படும். அதன் மூலமாக புதிய ஒரு கதவு உங்களுக்காக திறக்கும். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் தன்னம்பிக்கையும் தைரியம் உயரக்கூடிய ஒரு நாள். பொதுமக்களுக்காக சில வேலைகள் எல்லாமே பார்ப்பீங்க. பப்ளிக் சார்ந்த சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. நண்பர்களுக்காக உதவிகள், நண்பர்களுடைய தொழிலுக்காக உதவிகள், கூட்டு தொழிலில் முன்னேற்றங்கள், உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக, வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்று பரிசுகள் இருக்கின்றது. பாராட்டுக்கள் உங்களுக்கு இருக்கு. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமா இருக்குங்க. சரிங்களா? பயணங்கள் அதிகமா இருக்கு. அப்போ நம்ம ஒரு இடத்துல ஆபீஸ்ல வேலை பார்த்தாலும் சரி, இங்க போ அங்க போ, அது பண்ணி இது பண்ணி ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டே இருப்பாங்க. அலைச்சல்கள் அதிகமா இருக்கு இன்னைக்கு. சரிங்களா? தொழில் பண்ணும்போது முதலீடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. உங்களுடைய எதிரிகளின் மூலமாக தொல்லைகள் வரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு லாபமோ லாபம் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகள் உங்களை தேடி வரும். எதிர்பாராத ஒரு தனவரவு, எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.